இன்று பிறந்தநாள் காணும் இனிய உள்ளங்களின் நல்ல எண்ணங்கள் வெற்றி பெற்றிட எம்டிபி ஃபிக்சரின் இனிய பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள். எம்டிபி ஃபிக்சர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள் மற்றும் ஷேர் பண்ணுங்கள். இப்போ இந்த வீடியோவில் 1.5 டன் ஸ்பிளிட் ஏசி டூயல் இன்வெர்ட்டர் கம்ப்ரஸர் வச்சது இன்டோர் எப்படி க்ளீன் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது 1.5 டன் இன்டோர் யூனிட்டுங்க. பாருங்கள் எவ்வளோ அழுக்கு இருக்குன்னு. இது வந்து பார்த்திங்கன்னா 10 இயர்ஸ் வாரண்டின்னு போட்டிருப்பான். பட் 1 இயர் வாரண்ட்டி தான். அதுவும் பார்த்திங்கன்னா 3 டைம்ஸ் மேலே அவங்க அட்டன் பண்ணாங்கன்னா 4வது டைம் உங்களுக்கு பேமெண்ட் கட்டுற மாதிரி இருக்கும். மேலே பாருங்கள் வலையில் அவ்வளோ டஸ்ட்டு. இந்த வலை பார்த்திங்கன்னா 15 டேஸ்க்கு ஒரு தடவை இல்லைனா ஒரு 20 டேஸ்க்கு ஒரு தடவை க்ளீன் பண்ணும். மற்றபடி அந்த இன்டோர் பார்த்திங்கன்னா இப்போது நான் க்ளீன் பண்ணுறது எப்படின்னு பார்த்து 6 மந்த்துக்கு ஒரு தடவை பண்ணணும். இப்போ வெயில் காலம் ஆரம்பிச்சிருச்சு. இது ஓப்பன் பண்ணுற லாக் இப்படி தான் ஓப்பன் பண்ணும். இப்போ க்ளீன் பண்ணி வச்சிட்டிங்கன்னா அடுத்த மாதம் உங்களுக்கு நல்லாயிருக்கும். இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், வெயில் காலத்தில் நீங்கள் இதை க்ளீன் பண்ணாமல் போடும்போது உங்களுக்கு ஓவர்லோடாகி வேறு ப்ராப்ளங்கள் வரத்துக்கோ இல்லை கண்டென்சர் வீக் ஆகிறதுக்கோ வாய்ப்பு இருக்குது. இப்போ பாருங்கள் எவ்வளோ டஸ்ட் இருக்குன்னு. இதை பார்த்திங்கன்னா ஒன்றும் எக்யூப்மெண்ட்லாம் வேணாம், உங்கள் வீட்டில் இருக்க பொருட்களை வச்சு க்ளீன் பண்ணலாம். ஒரு டெஸ்டர், ஒரு ப்ரஷ், காது குடையிற பட்ஸு, இந்த ப்ரஷ்ஷை வச்சு இதை க்ளீன் பண்ணிவிட்டு உங்களுக்கு திருப்தி இல்லைன்னா வெளியே கொண்டு போய் டேப் திறந்து தண்ணியில் க்ளீனாக கழுவிக்கலாம். எல்லாம் பிளாஸ்டிக் தான், துரு பிடிக்கிற மாதிரி எதுவும் ஐட்டம் இல்லை. இது இண்டோருடைய மேல் டாப்பை கழட்டி அப்பப்போ 15 நாளைக்கு ஒரு தடவை க்ளீன் பண்ண வேண்டியது. இப்போ இறக்கி க்ளீன் பண்ணியிருக்கு. அடுத்தது ஸ்டெப் பை ஸ்டெப்பாக எப்படி ஓப்பன் பண்ணி க்ளீன் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இந்த கீழே வர லாக் பாருங்கள், சைடில் இருக்கும். மெதுவாக இழுத்து பாருங்கள், அந்த இடத்துலையும் லாக் இருக்கும். நான் கை வைக்கிற இடத்துலலாம் லாக் இருக்குது. இப்போ எப்படின்னா இந்த ரிமோட் கண்ட்ரோலில் ஓப்பன் பண்ணுறது இந்த மாதிரி டைப்பில் தான் லாக் இருக்கும். பாருங்கள் 1 2 3 4 பேக் சைடு பாருங்கள் சின்னதாக தெரியுது, 4 லாக். இதை வச்சு ப்ரெஸ் பண்ணால் வேலை முடிஞ்சது. அடுத்தது மேல் டாப் கழட்டத்துக்கோசரம் 2 ஸ்க்ரூ, இந்த லாஸ்ட்டில் ஒன்று அந்த லாஸ்ட்டில் ஒன்று இருக்கும். ஒன் சைடு ரிமூவ் பண்ணியாச்சு, அடுத்த சைடு ரிமூவ் பண்ணுறோம். கவனமாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு தெரியும். வெயில் காலத்தில் உங்களுக்கு இன்ஜினியர்ஸ் கிடைக்கிறதோ ரொம்ப சிரமம். அடுத்த மாதம் தொடங்குது. அதனால் இப்போயே நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு க்ளீன் பண்ணி வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு அடுத்த மாதம் குளுக்குன்னு என்ஜாய் பண்ணலாம். இது ஒயரிங் வேலைலாம் கிடையாதுங்க, எல்லாம் துடைக்கிற வேலை தான். வீட்டில் இருக்கிற எல்லா பாத்திரத்தையும் துடைக்கிறீங்க. இதை சுத்தம் பண்ணுறதுக்கு பயந்துக்குவீங்க. ஒன்றும் பயப்பட தேவையில்ல. ஏசி கழட்டுறதுக்கு முன்னாடி இந்த ப்ளக் பாயிண்ட்டை கழட்டிட்டு எந்த ஒரு கரண்ட் சப்ளை இல்லைங்கிறது கன்ஃபார்ம் பண்ண பிறகு இந்த மாதிரி ஓப்பன் பண்ணுங்கள். இங்கே பாருங்கள் ஒரு ஸ்க்ரூ இருக்குது, அதை ஓப்பன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஏர் ப்ளோயர் ஸ்ப்ரெட் பண்ணுறது ரிமூவ் ஆகும். இந்த வீடியோவை பார்த்து நீங்கள் தெளிவாக தெரிஞ்சுக்கோங்க. அடுத்து நீங்கள் கழட்டும் போது அனுபவத்தில் நல்லா புரிஞ்சுக்குங்க. இது பார்த்திங்கன்னா ஏசியில் வர தண்ணி அவுட்டோர் மூலியம் வெளியே கொண்டு போகிற யூனிட். இது அந்த ஹோல்ஸ் இதில் பார்த்திங்கன்னா எல்லாம் பாசம் கட்டியிருக்கும். நான் 6 மந்த்துக்கு ஒரு தடவை க்ளீன் பண்ணுறதுனால நீட்டாக இருக்குது. இதே வெயில் காலம்லாம் வந்துருச்சுன்னு வச்சுக்கலாம், இன்னும் அதில் தண்ணி தேங்கி புழுக்கள் விழுவுறது கூட வாய்ப்பு இருக்குது. காரணம் என்னென்னா அந்த சமயத்தில் நம்ம அதிகமாக கூலிங் வச்சு ஓட்டுவோம். பாருங்கள் எந்த அளவுக்கு குப்பை இருக்குன்னு. இது கண்டென்சருங்க. இது ப்ளோயருக்குள்ளே பார்த்திங்கன்னா காது குடையிற பட்ஸோ இல்லை அதுக்குள்ளே நுழையிற மாதிரி மெலிசான ப்ரஷ்ஷோ வச்சு க்ளீன் பண்ணும். இதே மாதிரி கண்டென்சர்லாம் பாருங்கள் டஸ்ட்டு ஃபார்ம் ஆகிருக்கு, அதையும் க்ளீன் பண்ணும். உங்கள் வீட்டில் என்ன ப்ரஷ் இருக்கோ அந்த ப்ரஷ் வச்சு யூஸ் பண்ணலாம். பட் அந்த கண்டென்சருடைய தகரம் மெலிசாக இருக்கும், அதை போட்டு அழுத்தமாக கொடுத்து கையை வச்சு ஊனி நசுக்கிட வேண்டாம். முடிஞ்ச அளவுக்கு ட்ரையான ப்ரஷ்ஷில் க்ளீன் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் ஈரம் பண்ணி லைட்டாக தொடச்சி விட்டால் போதும். எடுத்தோன்னே ஈரத்தில் தொடச்சி இருக்கிறது அதிலே அப்ளை ஆகிடும். நீங்கள் ஏசி க்ளீன் பண்ணால் ஒரு 2 டேஸ் யூஸ் பண்ணாமல் அதுக்கு அடுத்த நாள் க்ளீன் பண்ணுங்கள். 1 டேஸ்னாச்சும். என்ன காரணம், உள்ளே ஈரத்தன்மை இருக்கும், அதனால்.
இது வந்து ஓஸில் கனெக்ட் ஆகிறதுனால வெளியே வராது. அதனால் கையில் பிடிச்சி யூஸ் பண்ணும், க்ளீன் பண்ணும். சுற்று விட்டு இதை க்ளீன் பண்ணுங்கள். அடுத்து காது குடையிற பட்ஸ் எடுத்து ஒவ்வொரு லேயர்லேயும் இருக்கிறது க்ளீன் பண்ணிங்கன்னா நல்லா காற்று வருங்க. இதில் டஸ்ட்டு ஃபார்ம் ஆகிடுச்சுன்னா தான் உங்களுக்கு வந்து காற்று வந்து உடம்புல படாது, கூலிங் இருக்காது. கரண்ட்டு பில்லு வேஸ்ட் ஆகும், ஆனால் உங்களுக்கு தேவையான கூலிங் வராது. என்ன காரணம், ப்ளோயர்லேருந்து காற்று வந்து அவுட்புட் வந்தால் தான் அந்த ஃபோர்ஸ் த்ரோ பண்ணி தள்ளும் போது தான் உங்களுக்கு கூலிங் உடம்புல நல்லா ரூம்லாம் ஸ்ப்ரெட் ஆகும். இந்த ப்ளோயர் ஒர்க் ஆகலைன்னா ஏசி எவ்வளோ டன் போட்டாலும் உங்களுக்கு வந்து அந்தளவுக்குரிய ஒர்த்தபிள் இருக்காது, அதுக்குரிய பெனிஃபிட் கிடைக்காது. அதனால் இந்த ப்ளோயர் தாங்க மெயின். இந்த ப்ளோயர் ஃபேனை வந்து நீங்கள் உள்ளே நுழையிறதுக்கு பட்ஸ் வேறு ஏதாவது கம்பி போட்டு உடஞ்சிட போது, எல்லாம் ப்ளோயர் பிளாஸ்டிக்கு குவாலிட்டியானது தான். ஆனால் உங்களுக்கு வந்து ஹேண்டில் பண்ணும்போது கொஞ்சம் ரஃப்பாக யூஸ் பண்ணாமல் மைல்டாக யூஸ் பண்ணுங்க போதும். இந்த ப்ரஷ் போடும்போது கண்டென்சரில் மோதாத மாதிரி பொறுமையாக பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு இதை கனெக்ட் பண்ணிக்கலாம். எப்படி உட்காருதுன்னு பாருங்கள். பார்த்திங்கன்னா நம்ம மாவு ஜலிக்கிற ஜல்லடையில் வர வேலை தாங்க. அது கவனமாக ஹேண்டில் பண்ணுங்கள், இல்லைனா கிழிஞ்சிரும். நைலான் வலை தான். இது மாட்டிட்டு இங்கே ஸ்க்ரூ ஃபஸ்ட்டு கழட்டணும் பார்த்திங்களா, அந்த ஸ்க்ரூவை டைட் பண்ணிக்கோங்க. எங்கெங்கே டஸ்ட் இருக்குன்னு தெளிவாக பார்த்து ஒரு துணி எடுத்து துடைச்சிருங்க. இது வந்து சர்வீஸ் சென்டர்லேருந்து இது லாக் பாருங்கள், கீழே போகிற லாக் ஃபைனலாக அந்த இடத்துல இதோடைய லாக் இருக்கும். அதே மாதிரி 4 லாக் இருக்கும். இது மாதிரி 4 இருக்கும். அதே மாதிரி அந்த இடத்துல அது உட்கார்ற மாதிரி 4 இருக்கும். கரெக்டாக அப்படி நுழைச்சி உட்கார வச்சுக்கோங்க. பாருங்கள் எப்படி உட்காருதுன்னு. அப்படி தள்ளி விட்டுட்டு ஒரு ப்ரெஸ் பண்ணி அந்த இடத்துல ஃபஸ்ட்டு ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அடுத்தது கீழே கேப்பில் அது மாதிரி கையில் கொஞ்சம் மெதுவாக மைல்டாக தட்டுங்க, லாக் ஆகிடும். மீண்டும் 6 மாதத்துக்கு நீங்கள் துடைக்க வேண்டிய அவசியம் இல்லை. இதில் வந்து உங்களுக்கு இந்த க்ளீன் பண்ணாலே ஆட்டோமேட்டிக்காக கூலிங் வந்துடும்.
இதையும் மீறி உங்களுக்கு கூலிங்கில் கம்ப்ளைண்ட் இருந்தால் அவுட்டோர் க்ளீன் பண்ணுங்கள். இந்த அவுட்டோர் எப்படி க்ளீன் பண்ணுறதுன்னு அடுத்த ஒரு வீடியோவில் உங்களுக்கு டெமோ காட்டுறேன். இன்டோரோட அவுட்டோர் வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக டஸ்ட் இருக்கும், அதனாலேயும் கூலிங் கம்ப்ளைண்ட் வரும். இப்போ ஆன் பண்ணியாச்சு. ஆன் பண்ணோன்னே உள்ளேருந்து இந்த அழுக்கு தண்ணி வரும். ஒன்றும் யோசிக்க வேண்டாம். ஓரளவு 5 நிமிஷம் 10 நிமிஷம் ஓனதுக்கப்புறம் ஏசி ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா தொடச்சிக்குங்க. பாருங்கள், எல்லாம் ஸ்ப்ரெட் ஆகிருக்கு அழுக்கெல்லாம். தெரியுதுங்களா? அது சொட்டு சொட்டாக வரும். ஒரு 5 மினிட்ஸ் ஓனதுக்கப்புறம் நீங்கள் ஏசி நிறுத்தி நீட்டாக தொடச்சிருங்க. அவ்வளோதாங்க வேலை. இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் மற்றும் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் எம். தௌலத் பாஷா. வணக்கம்.